வணக்கங்கள். ஒன்றுமே கேட்கவில்லை வெள்ளை, அது மட்டும் போய் என்றான். உன்ன உனக்கு கொடுக்கிறேன், பிச்சைக்கு கொடுக்கிறேன், உனக்கு எதற்கட நான் பறி கொடுக்க வேண்டும்? 1940ஆம் ஆண்டுதான் வெள்ளையனை வெளியேறியிருக்கான். எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தவர்களாலே ஆனா மறந்த விழா வரலாற்றை மறந்து போன தமிழா 1751 கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் முன்பே வெள்ளையனை வெளியேறு முழக்கத்தை வைத்தவன் வரலாற்றில் வாழ்ந்து மறைந்த வீரன் புலித்தேவன். ஏன் வீரன் என்கிறோம்? 13 முறை வெள்ளையனை சண்டைக்கு திருப்பி எடுத்து 13 முறை வென்றவன் புலித்தேவன். ஏன் மறந்தோம்? 1774 கணவன் என்றால் ஒரு பெண்மணி. கணவன் கொல்லப்பட்டவுடன் கடை ஏற வேண்டுமா என்ன? சேலை கட்டி கொண்டால் என்ன வீரம் குறைந்து விடுமா? அல்ல அல்ல, சேலை கட்டி கொண்டுதான் ஆங்கிலேயர்கள் தலை அறுத்திருக்கிறார். பஞ்சத்தை நெஞ்சில் சுமந்து திட்டம் தீட்டி படியை திருடி 7 ஆண்டுகள் கழிந்து தங்கள் 50வது ஆகும்போது சிவகங்கை கோடியில் பல ஆங்கிலேயர்கள் கோடி பிரித்தெறிந்து போரிட்டு வெற்றி பெற்று தங்கள் கொடியை பறக்க வீர பெண்மணி நமது வீரமங்கை அச்சியார். ஏன் மறந்தோம்? எல்லோரும் வெள்ளையனை விடுத்து அவனை எதிர்த்து சண்டை போட வேண்டும் என்றார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் வெள்ளையனை விடுத்து அவன் பொருளாதாரத்தில் கையாள வேண்டும் என்றார். அது நமது பாட்டான வாவும் சீரமனும் பிள்ளை. 1907ஆம் ஆண்டிலே 20 லட்சம் முதல் எத்தனை கோடி சமம் அவ்வளவு கொஞ்சம் செலவு செய்து சொந்தமாக கப்பலை கட்டிய ஒரு தலைவன் வாவும் சீரமனும் பிள்ளை தன் நாட்டிற்கு சொந்தமாக கப்பலை கட்டியதாலே வெள்ளையனை சிறுபடு கருவியாளனுக்கு உள்ள கவலார் செக்குரித்து சித்திராதல் வைத்து வெளியே வந்து கட்டி வாரத்தில் ஆசிவாவரம் மண்ணினையாவரம் செய்து அரணாவரம் செய்து குடும்பத்தை காப்பாற்றினார். இதில் கொடுமை அவர் அப்பா வாழ்க்கை உலக செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். வாரிசே திண்டுக்கல் சாலை அனாதையாக இருந்தார். பெரிய தியாகம் செய்த வாவு சிறுவன் பிள்ளையின் வரலாற்றை மறந்தோம். நேசித்த தேசத்தின் மானம் மண்பட இருந்த சாசத்தின் சுவாசத்தை வன்கொடுமைக்கு பரிசாகிறார். முழு மொழி எண்ணிக்கையாகும் வந்தே மாதம் சொல்லி விடுதலைக்கு வித்திட்ட வீரர். நாட்டிற்கு நலமாகனால் நாட்டு பயிற்சிக்கு தலைமகனால் விளைக்க வீரர். திருப்பூர் குமரை நிறுத்தது வயதில் ஆட்சி தலைக்கு 32 நிலைமை இனிமையை பாலை கூட அனுப்பிக்காது. நாட்டின் விடுதலைக்கு உயிரை கொள்கின்றன. இவ்வீரனின் வரலாற்றை மறந்தோம். இன்னும் பல நம் நாட்டின் விடுதலைக்கு உயிரை கொள்கின்றன. அவர்களின் வரலாற்றை தேடி படிப்போம். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படிக்க முடியாது. பாலுக்கு அழகான குழந்தை கல்விக்கு எங்கான மாணவன் வேலைக்கு அழையாத இளைஞன். இதுதான் என் கண் இந்தியா சொல்கிறார் இந்தியா புரட்சியாளர் பகவத்சிங். அவர் சொன்ன இந்தியா இப்போது இருக்கிறதா? என் அன்புக்குரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைவருக்கும் மந்திரி என்ற விடுதலை நான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வெயில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வெயில் அந்த மேல